ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியான குயிக்காக செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக செஞ்சுருவீங்க. இது கஸ்டர்ட் ரவாலாம் வச்சு பண்ணதுங்க, ரவா பர்ஃபி. சரிங்களா? ரொம்பவும் சூப்பராக இருக்கும், குயிக்காகவும் ஆகிடுங்க. நீங்கள் இப்போ பண்டிகை காலம்லாம் வருது, குழந்தைங்களுக்கு ஈஸியாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் செஞ்சால் கூட எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ சுதந்திர தினம் வருது, ராக்கி வருது, நிறைய ஃபங்க்ஷன் வரப்போகுது இப்போ இனிமேல். அதனால் அதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யுங்க. செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடுங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு அடுப்பத்தை வச்சிட்டேன், ஃப்ரை பேன் வச்சாச்சு. ஒரு கப்பு, இந்த கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். முதல்ல இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த ரவை இதில் வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் பொன்னிறம் மாவுற அளவுக்கு வறுத்துடலாங்க. பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வறுப்பட்டு நல்ல ரவை வாசனை வருது. இப்போ நம்ம ரவையை இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே பாத்திரத்தை நம்ம சர்க்கரை கரைச்சிக்கலாங்க. முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1.5 கப்பு தண்ணி விட்டுருவோம். இதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி விட்டுடலாங்க. இப்போ இந்த சர்க்கரை கரையிட்டோம். இது ஒரு ஊற வச்சிடலாம் ரவையை. இது கரையிட்டோங்க. இப்போது ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வெண்ணிலா கஸ்டர்ட் எடுக்கிறேங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. மேங்கோ வேணுமா, இல்லை பனானா, நிறைய ஃப்ளேவர் இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். சரிங்களா? அதில் இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. இப்போ தண்ணி கொதி வந்துடுத்து பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிட்டு. இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கணும். எதுவும் மிக்ஸ் ஆகுங்க. இதுலேயே நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்டுடலாம். ஒரு சிட்டிகை போடுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் போட விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 2 சிட்டிக்கை போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை ஃபாஸ்ட் பண்ணிட்டேங்க, ஸ்லோவில் இருந்தது. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ப்ரௌன் பட்டை எடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரட்டங்க. இதுலேயே நம்ம ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டங்க, பார்க்கலாம். பாருங்கள், கொதி வருது. இந்த டைமில் நம்ம
ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தாங்க இனிப்பு எடுத்து கொடுக்கும். அதனால் உங்களுக்கு இதுவும் இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு பிஞ்சு நான் வெண்ணிலா ஃப்ளேவர் போட்டிருக்கேன், கஸ்டர்ட் பவுடர், அதனால் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் மேங்கோ போட்டிங்கன்னா ஆரஞ்சு போட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும் அதுக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரவை இதில் சேர்த்துடலாங்க. கட்டிகள் இல்லாமல் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ஏன்னா கட்டிடும் அதனால. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா சுருண்டு வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், சுருண்டு வந்துடுதுலங்க. இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு ஜாஸ்தி நெய் செலவு கூட இல்லைங்க. இந்த தட்டில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவோம். அதனால் இதில் நான் நெய் தடவி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடியே இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க தட்டை. அவ்வளோதாங்க. இது என்ன கட்டிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் மேலே போடலாங்க கார்னிஷ்க்கு. அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போது இந்த தட்டில் விட்டுடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகிடுங்க. இப்போ பண்டிகைலாம் வருது, குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. நெய் செலவும் அவ்வளோ இல்லை பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ இதை ஆறுந்தும் நம்ம கட் பண்ணலாம். இது மேலே பாதாம் போட்டுடலாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் இப்படி அழுத்திடுங்க, அவ்வளோதான். இப்போ இதை ஆறட்டுங்க, நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சூடு ஆறிடுத்துங்க, ஒரு அளவுக்கு தான் ஆறிருக்கு, இருந்தாலும் நான் கட்டிங் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம நேரில் போட்டாங்க, இப்போ சைடில் போடுவோம். நான் டைமண்ட் வாகில் கட் பண்ணுறேன். இப்போ எடுத்து பார்க்கலாங்க. ஃபுல் கட்டிங் போட்டாச்சுங்க, ஆறிடுத்து. இப்போது சூடாக இருந்தால் வராதுங்க. இப்படி ஒரு பேட்சில் வச்சு இப்படி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு பீஸ் கொடுக்கலாம்.
சரிங்களா? இப்போ பண்டிகை காலம்லாம் வருது, இண்டிபெண்டன்ஸ் டேலாம் வருது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதுக்கு ஜாஸ்தி செலவு கிடையாது. நெய் கூட அவ்வளோவா தேவையில்லைங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சா போதும். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுட்ரு, 3/4 கிண்ணம் சர்க்கரை, ஒரு 3/4 கப்பு எடுத்தோங்க. சரிங்களா? அளவெல்லாம் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கேசரினா நமக்கு நெய் செலவெல்லாம் அதிகம், ஆனால் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி குழந்தைங்க பிறந்த நாள் எதனா வந்து இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.